ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. நம்ம சேனலில் நிறைய சித்தர்கள் பற்றின பெருமைகளை சொல்கிறதுல எனக்கு பேரானந்தம் கிடைக்குதுங்க. இதை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பு சாம்பல்லேருந்து வெளியே வந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய கோரக்கர் சித்தரன் பெருமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் கார்த்திகை மாதத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தார்னு போகர் சொல்கிறாருங்க. ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசம் செஞ்சிட்ருக்காரு. நம்ம பார்வதி கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுறாங்க. சிவபெருமான் உபதேசம் செஞ்சிட்ருக்க தாரக மந்திரத்தை மீன் குஞ்சு ஒன்று கேட்டுட்ருக்குங்க. அதை கேட்டுட்டு இருந்த குட்டி மீன் மனித வடிவமாக மாறுது. சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. அவரை சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரப்பு அப்படின்னும் அருள் புரிகிறாரு. மச்சேந்திரனும் பெரிய பெரிய தவம்லாம் செஞ்சு சிறந்த சித்தரானார். இவர் ஒரு ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டோட வாசலில் நின்று தர்மம் கேட்குறாரு. அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்த பெண் ஒருத்தங்க மனக்குறையோட பிச்சையிடுறாங்க. மச்சேந்திரர் அந்த பெண்ணோட கவலையான முகத்தை பார்த்து, உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. தனக்கு குழந்தை இல்லாதது தன்னோட வாட்டத்துக்கு காரணம் அப்படின்றத மச்சேந்திரர்கிட்ட அந்த பெண் சொல்கிறாங்க. மச்சேந்திரர் கொஞ்சம் திருநீர் கையில் எடுத்து அந்த பெண் கிட்ட கொடுத்து, இதனை சாப்பிட்டேன்னா உனக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பெண் நடந்ததை அப்படியே தன்னோட பக்கத்து வீட்டு பெண்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டு பெண், உனக்கு விபூதி கொடுத்தவர் போலி துறவியாக இருந்தாலும் இருக்கலாம், அந்த விபூதியை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட திருநீர் கையில் வாங்கின பெண்ணும் பயந்து போய் அந்த திருநீரை அடுப்பில் கொட்டிடுறாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் மச்சேந்திரர் மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே வராரு. குழந்தை பேருக்காக திருநீர் கொடுத்த அந்த பெண்ணை கூப்பிட்டு, நான் உன் பையனை பார்க்கணும், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்து வீட்டு பெண்ணோட பேச்சை கேட்டு, நீங்கள் அன்போடு கொடுத்த விபூதியை சாப்பிடாம கீழே தூக்கி போட்டுட்டு இப்போவும் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு தன்னோட நிலைமையை சொல்லி தன்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க அந்த பொண்ணு. அதை கேட்ட மச்சேந்திரர், சரி அந்த விபூதி எங்கே கொட்டுனன்னு கேட்குறாரு. அவளும் அந்த விபூதி இருந்த அடுப்பு சாம்பலை காட்டுறா. மச்சேந்திரர் அடுப்பு பக்கத்தில் நின்றுட்டு, கோரக்கா எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அடுப்பு சாம்பல்லேருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 9 வயசு வளர்ச்சியோடு எந்திரிச்சு வருங்க. அந்த கோதார அடுப்போட சாம்பல்லேருந்து வெளியே வந்ததால் அந்த குழந்தைக்கு கோரக்கர்னு பெயர் சூட்டி தன்னோட சீடனா ஏற்றுக்கிறாரு மச்சேந்திரர். ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டுக்கு போய் தர்மம் கேட்குறாருங்க. அந்த வீட்டு பெண் ஒரு வடையை கொடுக்குறாங்க. அந்த வடையை கொண்டு போய் மச்சேந்திரர் கிட்ட கொடுக்குறாரு கோரக்கர். வடையை சாப்பிட்டு பார்த்த மச்சேந்திரர் மறுநாளும் அதே வடை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கோரகரும் மறுநாள் வடை தந்த வீட்டுக்கே பிச்சை கேட்டு போகிறாருங்க. ஆனால் அந்த பெண்ணும் வடை இல்லை அப்படின்னு சொல்லி சாதம் கொடுக்குறாங்க. ஆனால் கோரக்கர் தன் குருவுக்கு வடை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எது இருக்கோ அது தானே போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட குரு வடை கேட்டதால் போச்சு, இதுவே உன்னோட கண்ணை கேட்டால் தருவியா அப்படின்னு அந்த பெண் கோவமாக கேட்குறாங்க. இதை கேட்ட கோரக்கர், என்னுடைய குருநாதர் என் கண்களை கேட்டாலும் தருவேன், அந்த கண்ணை நீயே வச்சுக்கோ, வடையை கொடு அப்படின்னு சொல்லி தன்னோட கண்ணை பெயர்த்தெடுத்து அந்த பெண் கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த கண்களை பார்த்த பெண் பயந்து போய் உடனே சுவையான வடைகளை நெய்யில் சுட்டு கொடுத்துட்றாங்க. வடையை கோரக்கர் தன்னுடைய குருவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. வடைகளை சுவைச்சு சாப்பிட்ட மச்சேந்திரர் கோரக்கரை பார்த்து, உன்னோட கண் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கோரக்கர் அங்கே நடந்ததை சொல்கிறாரு. கோரக்கர் தன் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த மச்சேந்திரர் இழந்த கண்களை திரும்ப கிடைக்கிற மாதிரி செய்கிறாரு. கோரக்கர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காருங்க. இப்போயும் நீங்கள் லைப்ரரி போனீங்கன்னா படிக்கலாம். கோரக்கர் சந்திரரேகை, கோரக்கர் நமனாச திறவுகோல், கோரக்கர் ரக்ஷமேகலை, கோரக்கர் முத்தாரம், கோரக்கர் மலைவாக்கம், கோரக்கர் கற்பகம், கோரக்கர் முத்திநெறி, கோரக்கர் அட்டகர்மம், கோரக்கர் சூத்திரம், கோரக்கர் வசார சூத்திரம், கோரக்கர் மூலிகை, கோரக்கர் தண்டகம், கோரக்கர் கற்பசூத்திரம், கோரக்கர் பிரம்மஞானம், இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குங்க. டைம் கிடைக்கும் போது லைப்ரரிக்கு போய் சித்தர்கள் எழுதிய நூல்கள் எடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுகமே சூழ்க.